போட்டு மின் உற்பத்தி. நீ கரண்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இது ஆட்டு பண்ண. இதே மாதிரி 2000-3000 ஏக்கர் ஆட்டு பண்ண. உனக்கு பணம் எங்க இருக்குன்னு, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுதா? ஐயா ஸ்டாலினும் ஐயா எடப்பாடியும் சாராயம் வித்து நம்மளை சாகடிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு 50,000 கோடி. பால் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் கோடி. இப்ப நான் என்ன சொல்றேன், இதை மூடுவோம். ஏன்னா இது உயிரை எடுக்கும். இதை திறப்போம், பால் பொருளாதாரத்துக்கு போவோம். இது 3 லட்சம் கோடி உயிரை கொடுக்கும். இப்ப உன் மகன் இந்த பக்கம் நிக்கணுங்கிறேன், இவன் அந்த பக்கம் நிக்கிறான். நீ இந்த பக்கம் நிக்க போற? அதான் கேள்வி. விளங்குதா? விளங்குதா? இப்ப மேய்ச்சல் நிலம் குளம் இறக்கி வச்சிருக்கேன் பாரு. அந்த குளத்தை சும்மா விட மாட்டேன், மீன் வளர்ப்பேன் பாரு. மீன் வளர்த்துக்கிறேன். மாடு பல்லாயிரக்கணக்கான என் மாடு மேய்வான். அவன் அங்கங்க நிக்கிறதுக்கு கூரையில கட்டி மேல சூரிய தகட போட்டுருவேன். ஒரு இடத்தை வீணடிக்க மாட்டேன். அங்கன ஊட ஊடவாரு பனை தென்னை எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருப்பேன். இங்க கால்நடைக்கான மருத்துவமனை அங்கே கட்டிடுவேன். வெட்டினரி டாக்டர் கால்நடை மருத்துவர்களுக்கு அங்கே குடியிருப்பு கொடுத்துருவேன். அந்த பண்ணையிலே ஒவ்வொருத்தனுக்கு அரசாங்க வேலை. பாத்துக்க எப்படி இருக்கு பாரு. நம்ம பண்ணை நிலத்தை பாரு. ஒண்ணு கிடையாது. நாடே தொழிற்சாலையா இருக்கும். விவசாய தொழிற்சாலை, வேளாண் பண்ணையா இருக்கும். வேலை இல்லைன்னு நீ கோயம்புத்தூர் கூட போக வேண்டியதில்லை. ஈரோடு தலைநகர் பெருந்துறையிலே இரு தாரங்கிறல்ல பாரு. பாலிலிருந்து உற்பத்தி ஆகும் பொருட்கள் என்னென்ன? முதல்ல பால். பால் நேரடி சந்தை கொடுத்துறோம் மக்களுக்கு. அப்புறம் நெய், தயிர், வெண்ணெய், மோர், பாலாடை கட்டி எல்லாம், பால்கோவா எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலைய பண்ணை. அதை ஒட்டி 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் கட்டிடுறேன். அப்போ கணக்கில்லாத வேலை வாய்ப்பு. நீ எங்கேயும் போய் கையேந்த வேண்டியதில்லை. 1000-500 நீயே 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிற அளவுக்கு அங்க வேலையை தருவேன். நீ ஒரு 10,000 மாசம் தாரேன், செலவு பண்ணி காட்டு. ஏன் பிள்ளைகளை நான் படிக்க பண்ணேன். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்து போட்டுருவேன். பெத்து கொடுத்து 3 வயசுல என்ற ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். நீ நான் படிக்க வைக்கிறது ஏன் வேலை? உன் வேலையில வெளியில கொண்டுருவேன். யார் நீ கேட்பேன். பிள்ளை ஒப்படைச்சிட்டு போப்பா. அதே மாதிரி ஆத்தாவுக்கு முடியல, நீ அழைச்சு சொல்லிட்டு நான் உயிர் காக்கும் உறுதியில கூட்டிட்டு போய் உயர்ந்த ஒத்த ரூபாயிலிருந்து 1 கோடி ஆனாலும் நான் செலவிடுவேன். ஏன்? உன் தாய் அல்லவள், என் தேசத்தின் தாய். 90 வயது பாட்டியானாலும் என் மூத்த அறிவு பெருமகள், என் தேசத்தின் முதுமகள். அவளை போற்ற வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் கொடுத்துருவேன். செலவு என்ன பண்ணுவேன்? படிக்க வச்சிருவேன், வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க தண்ணி கொடுத்துறேன், காசு மிச்சம். மீதி என்ன பண்ணுவேன்? அங்கங்க வேலை கொடுத்து